ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இப்போது கடுகும் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகும் உளுந்த பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரும்போது தாளிக்கிறதுக்காக கொத்தவரங்காய் வடகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா வதங்குதோ அவ்வளோத்துக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி வதங்கி இருந்திருக்கணும். இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஸ்லைஸாக நீட்டமாக கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனா மட்டும்தான் குழம்பு நல்ல டேஸ்ட் அதிகமாக வரும். இப்போ ஒரு 3 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போடும்போது குழம்பு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக வரும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நீட்டமாக கட் பண்ணி வச்ச ஒரு 3 கத்தரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்தரிக்காவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். கத்தரிக்காய் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டே வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சும் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் சேர்த்துருக்குறேன். இப்போது கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ காயெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கலாம்.
ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. இனி சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கொதி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். காய் வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அருமையான காரக்குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.